எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. நம்ம சிஎம் சார் விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் நம்ம ஆகோ ஓஹோ அவர் வேற மாதிரி, இவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டு கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓஹோன்னு கொண்டாடினாலும், படத்தை பார்த்துட்டு கொண்டாடினாலும், நம்ம சொல்லல படத்தை பார்த்துட்டு கொண்டாடினாலும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் ரொம்ப கீழ்த்தரமா வந்து அவரை நடத்துறாங்கன்னு சொல்றதை விட அவரை நினைக்கிறாங்க. அதனாலதான் அவருடைய படம் குறித்த பதாகைகள் சுவரொட்டிகள்லாம் கிழிச்செறியதை பார்க்க முடியுது. என்னடா பார்த்தா காவிரி சிக்கலுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு தீர்வை தரேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைங்கிறாரு, கடிதம் எழுதுறாரு. அப்ப காவிரிலேருந்து தண்ணி கேட்கிறாரு விஜய், தண்ணி தந்துருமானாங்க அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இன வெறி பைத்தியக்கார அமைப்புகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம சிஎம் சார் விஜயனுடைய படத்தை கிளிக்கிற அந்த போஸ்டர் ஜனநாயக படம் வெளியாச்சுருக்கப்ப அந்த ஜனநாயகம் படத்துக்கான ஒரு அந்த ஜனநாயக படம் ஓடுது, அது வந்து போஸ்ட் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி இந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு. எப்படியே ஜனநாயகன் படம் இந்த மாதிரி இந்த தேட்டரில் ஓடுது, இத்தனை காட்சிகள் ஓடுதுன்னு போஸ்ட் விட்டுருக்காங்க ப்ரொமோஷன் வந்து விளம்பரத்துக்காண்டி. அதை போய் கிழிச்சு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பதாகை வச்சிருக்காங்க, அதை போய் கிழிக்கிறாங்க. விஜயனுடைய பதாகை மட்டும் இல்லை, இன்னும் பல நடிகருடைய பதாகை இதுக்கு முன்பாகவும் கிழிச்சாங்க. திமுக ஆட்சியில் நடந்துச்சு இதே மாதிரி. இந்த மாதிரி போக்குங்கிறது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் முற்றுப்புள்ளி? என்ன முற்றுப்புள்ளி? சிஎம் சார் தான் சொல்லணும். நம்மளாம் அதிகாரத்தில் இருக்கோம், அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இதற்கான தீர்வை சொல்லணும். அவர் வந்து கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடறதுக்கு முன்பாக, தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாக அவர் வந்து கட்சியை கட்டமைக்கிறங்கிற பேரில் மாநாடுலாம் போட்டார்ல. மாநாடுகள்லாம் போட்டு பேசும்போது என்ன பேசினாரு? இதுக்கு தீர்வு கொண்டுன்னு சொன்னார். அப்போ இப்போ தீர்வை கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு கூடுதல் இவங்க பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணியில் இருக்காப்புல. அங்கே ஆட்சியில் இருக்கிறது யாரு? காங்கிரஸ் கட்சி தான். அப்படி பார்த்தா காங்கிரஸ் தலைமையை வச்சு பேசி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம். பாருங்க, ஒரே கூட்டணி கட்சிங்க. அது எப்படிங்க திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மாறி மாறி அதிகாரத்துக்கு வந்தாலுமே ஏன் வந்து அதை சரி பண்ணவே மாட்டீங்க? ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டைனா அம்மாவோ அப்பாவோ வந்து பேசி சரி பண்ணும்ல, தம்பி அண்ணன் தம்பி அடிச்சுக்கலாம் அப்பா அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரே கூட்டணிக்குள்ள, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தான் அங்கே காங்கிரஸ் இருக்கு, இங்கே தாவேக்கா இருக்கு. இங்கே அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீ ஏன் சரி பண்ணி ஒரு இது வந்து ஒரு சரியான அணுகுமுறைக்கு நீங்கள் வரக்கூடாது? தண்ணி தரணும், 2 மாநிலத்துக்கு பிரச்சனை வராமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வரக்கூடாது? ஏன் செய்யவே மாட்டீங்க? ஏன் மாநிலமாக பிரிஞ்சுன்றீங்க? இப்போ காங்கிரஸ்காரர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இந்த விடயத்தில் வந்து நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? கர்நாடகாவுக்கு ஆதரவாக நிற்கிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நிற்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகவும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கர்நாடகா ஆதரவாக நிற்குமா? எப்படி எனக்கு புரியலையே. ஒரே தேசிய கட்சி எப்படி 2 ஸ்டாண்ட் இருக்குமா? அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்து, இங்கே கூட்டணி ஆட்சி செய்து. அப்போ சொல்ல ரெண்டுமே ஒரே ஆட்சி தான், ரெண்டுமே கூட்டணி ஆட்சி தான். இது கூட்டணி ஆட்சி, அது ஆட்சி. என்னப்பா இது? எனக்கு புரியல. நீங்களே தண்ணி தரமாட்டேங்கிறீங்க, இன்னொரு அதே அதிகாரத்துக்கு நீங்களே வந்து தண்ணி தான் போராடுறீங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்குதே தெரியல. தாவேக அமைச்சர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள் இதை பற்றின செய்தி என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல போறீங்க? விஜய் அவருடைய படத்தை கிழிக்கிறதா எப்படி பார்க்கறது? நம்ம வந்து அதாங்க மாற்று கருத்து இருக்குங்க. இது நான் இப்போ பேசல. இதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலையும் ஐயா ஸ்டாலின் அவருடைய படத்தை கிழிச்சாங்க. இதே மாதிரி படத்தை எரிக்கிறது, நாய் வாயில கவ்வை கொடுத்து அடிக்கிறது, உருவ பொம்மை எரிக்கிறது, பாட கட்டுறது, இந்த மாதிரி வேலையை பண்ணாங்க. செஞ்சாங்களா இல்லையா? அதுதான் இப்பயும் நடக்குது. இப்போ என்ன மாற்று? இதுக்கு என்ன தீர்வு? இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய படத்தை அவமரியாதை செய்கிறாங்க அப்படின்னா, போராட்டம், அதை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு யார் நெருக்கடி கொடுக்கணும்? விஜய் அவர்கள் நெருக்கடி கொடுக்கணும். கூட்டணி விட்டு பிரியும் சொல்லுங்க. என்ன ஓரா பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் ஆளுங்க, கூட்டணி பிரிச்சு விட்டு பார்த்துக்க சொல்லுங்க, உடச்சு விடுங்க. காங்கிரஸ் முக்கியம் உங்களுக்கு செய்வீங்களா? உங்களை மானபங்கம் படுத்துறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நம்ம உறவுகள் தோழர்கள் நான் கேட்குறேன், உங்களுக்கு உண்மையிலே ரோஸ் இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சொல்ற இருந்துச்சுன்னா, உங்கள் படத்தை கைக்கிறாங்களா? இதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்தவர்கள், கர்நாடக முதலீட்டாளர்கள், தயாரிப்பாளர்கள் தயாரிக்கக்கூடிய படங்களை தமிழ்நாட்டில் இதே மாதிரி வந்தால் நீங்கள் தடுத்து நிறுத்துவீங்களா? அதிகாரத்தில் நீங்கள் தானே இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் வரப்போகுது, யாஷ் அவர் படித்த டாக்ஸிக்னு ஒரு படம். அது கர்நாடக படம் தானே? இப்படி பார்த்தா உங்கள் படத்தை சொல்லப்பட தயாரிப்படவே அவர் தான், அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அப்படி பார்த்தா இங்கே நீங்கள் தடுத்து நிறுத்திடுவீங்களா? சொல்லுங்கள், செய்ய முடியுமா உங்களால்? இவனும் புரியலப்பா. எப்போ பார்த்தாலுமே இது என்ன இந்த பிரச்சனை வந்து இதுக்கு முடிவே கிடையாதா? நம்ம அணுகுமுறை சுமூகமான அணுகுமுறை தான் கேட்குறோம். ஏன் தண்ணி கொடுத்தா என்ன?
என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது? தண்ணியே இல்லைன்னா என்ன தண்ணி இல்லாமல் இருக்கீங்க நீங்கள்? நம்மளுக்கான உரிமையை கேட்குறோம், அவனும் பறிச்சு கேட்குறோம். அப்படி அள்ளி குடுறா குடுற திறந்து விடுறா மொத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களுக்கான உரிமையை தான் கேட்கிறோம். ஒரே இந்தியாங்கிறாங்க, ஒரே நாடுங்கிறாங்க. அதெல்லாம் பிரிவினை? என்னப்பா பிரிவினை? உச்சநீதிமன்றம் தான் சொல்லுதா? பாஜக அரசியல தலையிட்டு நம்மளாம் வந்து இப்போ ரெண்டு சைட்லையுமே இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்கள் சொல்லுங்களேன் பாப்பா, இங்கே வந்து ரெண்டுமே இந்துக்கள் வாழ்றாங்க, இந்து மக்கள் வாழ்றாங்க, இந்தியர்கள் வாழ்றாங்க, மனிதர்கள் வாழ்றாங்க. நம்மளாம் இந்தியர்களாச்சு. இந்தியர்கள் தண்ணிக்கு சண்டை போடலாமா? ஏன் பாஜக பஞ்சாயத்தை பண்ண முடியுது? இதே மத பிரச்சனையா இருக்கட்டும், உடனடியாக வந்து பஞ்சாயத்து பண்ணிடுது. பஞ்சாயத்து பண்ணி உள்ளடையில பார்த்து பெரிய இஷ்யூ ஆக்கிடுது. செய்யறீங்களா இல்லையா? அப்போ இதுக்கு ஏன் வரமாட்டேங்கன்னு கேட்குறோம் நாங்கள். பாருங்க, இப்போ மாநிலம்னு வரும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் விசிகா உட்பட கடந்த ஆட்சியில் ஐயா நம்ம திருமாவளவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகா கர்நாடகாவுக்கு தண்ணி கர்நாடகாவில் இருந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக தண்ணி தர மாட்டேன்னு போராடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா தண்ணி வேணும்னு போராடும். இவர் தான் கொடுத்துருக்காரு. என்ன ரெட்ட நிலைப்பாடு எப்படி வரும்? இதுக்கு என்ன தீர்வு? நம்ம உரிமையை கேட்டுட்டு இருக்கோம். நான் மீண்டும் சொல்றேன், உரிமையை கேட்கிறோம். நீங்க உங்களை மாதிரி வந்து சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு நாம போறோம் அப்படி கிடையாது. இது தமிழருடைய உரிமை. காவிரி நீரில் காவிரி ஆற்றில் தண்ணி தர வேண்டும். இது தமிழருடைய உரிமை. திறந்து மாட்டீங்கன்னா ஒன்றும் புரியல. உறவுகளே பாருங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தாவேக அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உங்களை வந்து இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, உங்க படத்தை எரிக்கிறாங்க. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறோம். இதே மாதிரி இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களையும் செஞ்சாங்க, பாடம் கட்டினாங்க. அதையும் கண்டிச்சோம், இப்பயும் கண்டிக்கிறோம். இவங்க செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்க தான் வைக்கணும். இந்த மாதிரி செய்யறாங்களா, முடிஞ்சா நடவடிக்கை சொல்லுங்க. உங்க படத்தை வச்சு கிழிக்கக்கூடியவன், அந்த மாதிரி பேனர் கிழிக்கக்கூடியவனுக்குலாம் செய்யக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை வந்து பேசி நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. ஏன்னா இதற்கு முன்பாக கர்நாடகாவில் இருந்து அந்த சிவப்பு பஞ்சை உங்க கட்சி கொடி போலத அந்த கொடியை போட்டுட்டு வந்த ஒரு நபரை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி கொடி ஆட்டிட்டு வரக்கூடாது, எதுக்கு 10 அடி நீலக்கொடி, நம்மள இந்தியர்கள்ப்பா அந்த மாதிரி சொல்லி அந்த கொடி ஆட்டிட்டு வந்தவர்களை ரொம்ப நாகரிகமாக பேசுறாரு. கேட்கல, கோபத்தில் அடிச்சிட்டாரு. சிலம்பரசனுங்கிறவர் மன்னன் தான். அவரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. உங்க அரசு தரப்புல இருந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க. நீங்க வந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நீங்க செய்யுங்க. நீங்க மீண்டும் சொல்லி அவரை உள்ள தூக்கி வைக்காம, மீண்டும் பேசி தொடர்ச்சியாக உள்ள வைக்காம வெளியே கொண்டு வர பாருங்க. ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுன்னு போய் தான் அவர் தண்டனை காலம் அனுப்பிச்சிட்டாரு. அடிச்சதுக்கு தண்டனை காலத்தை மீறி உள்ளதா இருக்காரு. இன்னமும் உங்க அரசு தரப்புல இருந்து போய் தொடர்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் வெளியே வந்து பெரிய தேச துரோக குற்றம் அவர் செஞ்சது. உங்களை கேவலப்படுத்துறாங்க. ஆனா அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கு ஒருத்தர் தட்டி கேட்டா அவர் மீது நடவடிக்கை பாயுது தமிழ்நாட்டுல. எப்படி பாருங்க. இன்னொன்று சொல்லப்போனா சிலம்பரசன் அவர் வந்து உங்க கட்சிக்காரர் தான் சொல்லணும். உங்க ஆதரவாளர் புஷியானந்த் அவரெல்லாம் சந்திச்சிருக்காரு, தேர்தல் பரப்புரை செஞ்சிருக்காரு. அப்படியாவது கருணை அடிப்படையில் நீங்க இதை கவனத்தில் எடுப்பீங்க அப்படின்னு இந்த காவலியாக நான் கேட்டுக்கிறேங்க. உறவுகளே, உலக தமிழர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. கன்னடர்களுடைய அந்த கன்னட இனவெறி அமைப்புகளுடைய திமிர்த்தனம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே வைக்கணும். நம்ம யாரையும் போய் அடிக்கல, நம்ம யாரையும் போய் இது பண்ணல. இப்போ கர்நாடகா சேர்ந்த படங்கள்லாம் இங்கே ஓடி தானே இருக்கு. ப்ரொடக்ஷனே அவர் தானே, ஜனநாயகத்துடைய ப்ரொடக்ஷன் அவர் தானே, தயாரிப்பதாக வந்தானப்பா. அப்படிங்கும்போது நம்ம தமிழர்கள் எதாவது செய்யற மாதிரி வன்முறையான செயலில் ஈடுபடலை. இவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது அந்த மாநிலம் அதை ஊக்குவிக்குது. வன்முறை மூலமாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு கேடுகட்ட தனம். அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த காணொலிகளாக நான் கேட்கிறேன். உறவுகளே இதை பற்றி உங்களை கருத்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.